இட்ஸ் சண்டே ஈவினிங். லாஸ்ட் ஒரு 2-3 வீக்ஸாகவே நான்வெஜ் எடுக்கவே இல்லை. ஸோ இந்த டைம் கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும்னு ஈவினிங் போல் சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ரொம்ப நாள் கழித்து செய்கிறனால கிரேவி மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சில்லி போட்டுக்கலான்னு சொல்லி அதுக்கு தனியாக எடுத்து வச்சு சில்லியும் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிட்டேன். அண்ட் கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு ஆஸ் யூஷுவல் கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் ஹீட் ஆனது பிரியாணி ஸ்பைசஸ் அது கூட ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினது இஞ்சி பூண்டு துருவி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பேஸ்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஜாரில் துருவின தேங்காய் 2 தக்காளி அது கூடவே கொத்தமல்லி சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா அது கூட சிக்கன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுறலாம். ரொம்ப அதிகமாக தண்ணி ஆட் பண்ணிட வேண்டாம், சிக்கனே தண்ணி விடும். இப்போ இதை லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 20 to 30 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா சூப்பராக சிக்கன் கிரேவி ரெடி. ஃபைனலாக கார்னிஷிங்க்கு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இந்த கிரேவி சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்தி, தோசை, பரோட்டான்னு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.